வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சத்தான ரெசிபி. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், காஞ்ச மிளகாய் 7, பூண்டு 5 இது எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். துவரம் பருப்பில் புரோட்டீன், இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், நார்ச்சத்து, போலிக் ஆசிட், மெக்னீசியம், பொட்டாசியம் இப்படி நிறையா சத்துக்கள் இருக்குது. இப்போது குக்கரில் அரை கப் துவரம் பருப்பு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு விட்டுருங்க. 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டெய்லியும் என்ன குழம்பு செய்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கும். ஸோ இந்த குழம்பு ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. போர் அடிக்காமையும் இருக்கும். எப்போதும் ரசம், சாம்பார் செய்கிறத விட இந்த மாதிரி பருப்பு குழம்பு செஞ்சு பாருங்கள், கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போது குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. அடுத்து தாளிக்கலாம். தாளிக்கும் போது தான் வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் அதிகமாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் 8 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த குழம்பை நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இதில் புரோட்டீன் இருக்கிறதால குழந்தைங்களோட தசை வளர்ச்சிக்கும் திசுக்கள் வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு குழம்பு கூட இதை சேர்த்துக்கலாம். ரொம்பவே சுவையான பருப்பு குழம்பு ரெடி. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.